எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் ஒரு சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய வாழைப்பழ கேக் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வாழைப்பழத்தோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட சேர்த்து ஒரு அருமையான பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேக் செய்ய நான் 3 பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும். ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிங்க. இன்னொரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு 3 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். 3/4 கப் உப்பில்லாத வெண்ணெய். இது ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக இருக்கணும். வெண்ணெயை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல க்ரீமியாக வரும். வயர் விஸ்க் யூஸ் பண்ணியும் இதை செய்யலாம். இதோட 1 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர், இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். ரெண்டு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 முட்டை, இதெல்லாம் போட்டு ஸ்லோவாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசிச்ச வாழைப்பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் பட்டர் மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் மொத்தமாக 1/2 கப் பட்டர் யூஸ் பண்ணுறேன். கடைசியாக நறுக்கின வால்நட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கேக் பேட்டர் ரெடி. அவனை 180 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்க. கேக் டின்ல வெண்ணெயை தடவி பட்டர் பேப்பர் போடுங்க. கேக் பேட்டரை கேக் டின்ல ஊற்றுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரை 180 டிகிரியில் பேக் பண்ணுங்க. கேக் பேக் ஆனதும் எடுத்து வெளியில் வச்சு ஆற விடுங்க. அடுத்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் உப்பில்லாத வெண்ணெய் போடுங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 30 செகண்டுக்கு பீட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 கப் பொடி பண்ண சர்க்கரை, இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. கடைசியாக 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி மீடியம் ஸ்பீடில் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்க. பாருங்க, பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் நல்ல க்ரீமியாக இருக்கு. ஃப்ராஸ்டிங் ரெடி. ஆறுன கேக் மேலே ஃப்ராஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி கேக் ஃப்ளாட்டன் பண்ண மேலே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க.
நெக்ஸ்ட் கொஞ்சம் பட்டர் க்ரீமை கேக் மேலே போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். Banana cake with buttercream frosting is ready. இதை டீ இல்லைனா காஃபியோட சர்வ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்க இல்லையா, சூப்பரான பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோட இந்த அருமையான வாழைப்பழ கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.